2 இயர்ஸ் நான் விஜய் ப்ரோட பேசவே இல்லை. ஓகே. பேசவே இல்லைன்னா எப்பாவது பேசுவோம், என்ன போகுதுன்னு கேட்பாரு, அவ்வளோதான். என்னன்னா பேசுவாங்க, டச்ல இருப்போம். ஆமா, தமிழ் போட்டுருவாங்க. ஐயோ விஜய் ப்ரோட 2 வருஷம் பேசாம சண்டையில் இருந்தாருன்னு போட்டுருவாங்க. கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய டைமிங் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸில் வருது. அந்த ரிசப்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பர் ப்ரோ, என்ன சொல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ஓகே, இந்த எருமசாணி பண்ணும்போதே இது ஒரு இருந்துச்சு. ஆமாம், எருமசாணி பண்ணும்போது நல்லா பண்ணுறீங்க, அந்த அப்ரிசியேஷன் இருந்துச்சு. நம்மளும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போகிறோம் ஒரு கேரக்டருக்காக. இந்த டைம் இந்த ரெசார்ட்க்கு அப்புறம் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப நிறைய பேர். ஸோ இப்போ ரோட்டில் போனால் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்து பாண்டி மாமான்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியில்லாக இருக்குது அந்த மூமெண்ட்லாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் வரும்போது வந்தது ஜானுங்கிற கேரக்டர் தான். ஓகே. அந்த குக்கிங் டீமில் இருப்பார் ஜான், கிரின்னு சொல்லி ஒருத்தர். ஜான் கேரக்டர் நெடுமாறனோட அசிஸ்டன்ட் மாதிரி. அந்த கேரக்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் வந்தேன். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் போகும்போது அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்திருப்பார். அங்கே எங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபைனலில் ஸ்க்ரீன் ஆகும். எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணிட்டு இருப்பார். யார் அவன் எல்லா காம்படிஷன் வரான் ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டே இருக்கான், நம்மளால் போகவே முடியலையே அப்படின்ட்டு யாருன்னு பார்க்கும்போது தான் நோட்டீஸபிளாக அங்கே மாறுறாரு. அப்புறம் விஜய் ப்ரோ பார்த்தோன்னே சொன்னார், உங்களோட ஒர்க் நான் பார்த்தேன் ப்ரோ, நல்லாயிருக்கு, எருமசாணி நீங்கள் தான் இனிமேல் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்படி துவை அப்படிங்க சிவா அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கும்போது எருமசாணிக்கு நம்ம தான் போய் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்போது சரி, ஃபஸ்ட்டு நர்வஸாக தான் போனேன். டைரக்ஷனுக்கு தான் நான் போனேன் ஃபஸ்ட்டு. நான் ரைட்டிங் டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன் எருமசானில். ஸோ நான் அப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி விஜய் ப்ரோட்ட சொன்னோன்னே ஓகே சூப்பர் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஜிம் வீடியோ. பாண்டி எப்படி பிஹேவ் பண்ணணும், அவனோட வாக் இருக்கட்டும், அவனோட ஹியூமர் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை எல்லாமே டைரக்டர் சார் ரைட்டர் விஜய் தான் டிசைட் பண்ணாங்க. அப்போ விஜய் ப்ரோ சொல்லிட்டே இருப்பார், ப்ரோ நீங்கள் வேறு லெவலில் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ சொல்லிட்டே இருப்பார். எப்போனா ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் 16-20 எபிசோட் ஷூட் பண்ணோம். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், என் பாண்டி கேரக்டர் பயங்கரமாக வரும். ப்ரோ தான் பேசிப்பீங்களா? ப்ரோ தான் அந்த, ஏன்னா ரொம்ப மச்சா மாப்பிள்ளைன்னு சொல்கிறது க்ளோஸ் இல்லை, பட் எனக்கும் அவருக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட், அவருக்கு என் மேலே ஒரு இது இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஓகே. பட் அந்தளவுக்கு இதாக இல்லை. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம நாங்களும் ஸ்டார் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்ல பாண்டின்னு ஒரு ரோலில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு ஆக்டர் அமர் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பார்க்குறோம் உங்களுடைய ஒர்க்கெல்லாம். நான் எனக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. எருமசாணி சேனல் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கப்புறம் நானும் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எருமசாணி அந்த கேங்கே என்னை இன்ஸ்பிரேஷன் ஆக்கின ஒரு கேங் அது. உங்களுடைய ஒர்க்ஸ் அதுலேயும் பார்த்துருக்கோம். எனக்கு நீங்கள் எப்படி எருமசாணி விஜய் சார் கூடிய அந்த ஒரு ஜாயின் ஆன அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போது ரெசார்ட் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2017 இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட். ஸோ அப்போ இன்ஜினியரிங் படிக்கிற டைம்லேயே விஜய் ப்ரோவும் நானும் ஒரே ஏஜ் தான். ஓகே. 2013 அவர் விஸ்காம் சேர்றாரு, நான் இன்ஜினியரிங் சேர்றேன். அது அவர் பழக்கம்லாம் இல்லை எனக்கு. அப்போது எப்படி விஜய் ப்ரோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் 3rd இயர் படிக்கிற டைம்லலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் போகும்போது அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் வந்திருப்பார். அங்கே எங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபைனலில் ஸ்க்ரீன் ஆகும். எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணிட்டே இருப்பார். யார் அவன் எல்லா காம்படிஷன் வரான் ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டே இருக்கான், நம்மளால் போகவே முடியலையே அப்படின்ட்டு யாருன்னு பார்க்கும்போது தான் நோட்டீஸபிளாக அங்கே மாறுறாரு. ஸோ அப்போருந்து விஜய்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸாக நிறைய பண்ணியிருக்காரு. ஓகே. அப்போ நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருந்தோம். என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பண்ணுற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கோயம்புத்தூரில் அப்டேட் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ. அதுதான் எங்களுக்கான கனெக்டிங் பாயிண்ட்டு. ஸோ அவரும் அங்கே டப்பிங்க்கு வருவார், நானும் அங்கே டப்பிங் போவேன். ஒரு பாயிண்டில் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஆட் ஃபிலிம்ஸ் கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டுடியோவில் தான் நான் பண்ணுவேன்.
அப்போது வந்து விஜய் ப்ரோ நட்பு துணை போகிற டைம். அந்த டைமில் எருமசாணி வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியாது, வேறு யாராவது ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஸ்டுடியோவில் வந்து ஷமீர் அவர் பேர், அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி அண்ணா யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருந்தேன். கரைன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வச்சு பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அங்கே தான் ஒர்க் பண்ணனால அவரே அண்ணாவே வந்துட்டு இந்த மாதிரி விஜய் ப்ரோட்ட ஒருத்தர் இருக்கா அப்படியே அவர் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கும்போது விஜய் ப்ரோ அப்போ தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், யார் பண்ணாங்கும் போது நான் தான் சொல்லி இன்ட்ரோ கொடுத்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் நேரில் பார்க்குறேன். ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் பார்க்குறோம். ஸோ பார்த்தோன்னே மியூச்சுவலாக பேசிக்கிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன், அவரும் என்ன பார்த்துருக்கதா. அப்போ பேசிக்கல, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்போ பேசிக்கல, ஒரு ரேஜ் தான் இருந்துடும், என்ன அவர் ஜெயிக்கிற நம்ம தோகும் அந்த மாதிரி அப்படி இருக்கும். நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா பிஸ்காம் ஸ்டூடெண்ட் அவர், ஆப்வியஸாக நம்ம இன்ஜினியரிங்லேருந்து டஃப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் அங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போவோம். பட் சம்டைம்ஸ் நான் ஜெயிப்பேன், அவரும் ஜெயிப்பார், அந்த ஒரு இது பார்த்துட்டே இருப்போம், யார் நோட்டிசபிளாக தான் இருப்பார். அண்ட் தென் அந்த நம்ம ஓகே இவர் எருமசாணி நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும்போது என் இன்ட்ரோ கொடுத்தாரு, அண்ணா இன்ட்ரோ கொடுத்தாரு. அப்போ நான் அவரை பார்த்துட்டு அப்புறம் விஜய் ப்ரோ பார்த்தோன்னே சொன்னார், உங்களோட ஒர்க் நான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு, எருமசாணி நீங்கள் தான் இனிமேல் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படி துவை பிடிங்க சிவா அப்படின்ட்டாரு. ஸோ அப்போவே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தான். ஏன்னா ரொம்ப சென்சேஷனாக இருந்துச்சு எருமசாணி அந்த டைமில், 2019 டைம்லலாம் பயங்கர பீக்கு. ஸோ அந்த மாதிரி சேனல் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கும்போது நான் அந்த சேனலுக்குள்ள போகிறேன். ஜாலியான ஒரு டைப் நீங்க தான் இப்போ அதிகமாக பண்ணிட்டு. ஆமாம், மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள் இந்த ஒரு கேங் இருந்தாங்க. ஆமாம், எல்லாமே ஆமாம், ஓஜி கேங்ஸ் நீங்கள் சொல்கிறது அந்த ஸ்மைல் சேட்டையாக இருக்கட்டும், நக்கலைட்ஸ் எல்லாம் அப்போ தான் வராங்க புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போது எருமசாணிக்குள்ள நம்ம தான் போய் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்போது சரி ஃபஸ்ட்டு நர்வஸாக தான் போனேன். டைரக்ஷனுக்கு தான் நான் போனேன் ஃபஸ்ட்டு. நான் ரைட்டிங் டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன் எருமசானில். ஸோ நான் அப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி விஜய் ப்ரோட்ட சொன்னோடனே ஓகே சூப்பர் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஜிம் வீடியோ. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை எப்படின்னு தெரியல, பட் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நானும் நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதில் கிடச்சிது. நான் ஆக்டிங்க்கு தான் போனேன், பட் டைரக்ஷன் தான் அங்கே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ப்ரோட்டீன் பவுடர் கண்டென்ட்லாம் எங்கள் ஊரில் ஜிம்மில் நடக்கிறது தான். ஹிந்திக்காரங்க வருவாங்க, அந்த ப்ரோட்டீன் பவுடரு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக இருக்கும் ஜிம்மில். ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே பண்ண விஜய் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் பண்ணுங்க, நீங்களே நடிகன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ எருமசாணியில் ஜிம் வீடியோ. நான் எழுதி டைரக்ட் பண்ணி நடித்த ஃபர்ஸ்ட் வீடியோ பயங்கரமான ஹிட். அது ரொம்ப ஹிட் ஆயிருச்சு, விஜய் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அது யாருக்குமே இப்படி தர மாட்டார், ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோவில் நடிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்தாரு அன்னைக்கு. ஸோ அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணோம். அடுத்து சினிமா ஸ்பூஃப் பண்ணோம், அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ். அதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ண முடியாமல் ஆக்ட் மட்டும் பண்ண சில வீடியோஸ் இருக்கு. நானும் விஜய் ப்ரோ தான் மாறி மாறி டைரக்ட் பண்ணுவோம், ஆக்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்லாம் பண்ணோம், அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் புதுசாக டீம் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் நீங்க பாக்குற அந்த பிக் பாஸ் ஸ்பூஃபா இருக்கட்டும், அப்புறம் நெக்ஸ்ட் வர வெப் சீரிஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூஸா பண்ணோம். ஜங்கல் ரெசார்ட் பண்ணோம். ஸோ அந்த டிராவல் வந்து எங்களுக்குள்ள இருந்துட்டே இந்த லாக்டவுன் வரைக்குமே நிறைய வீடியோஸ் அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அப்புறம் தான் இந்த வெப் சீரிஸ் மேட்டர், லாக்டவுன் காதல் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்துல வந்து வெப் சீரிஸ்னாலே விஜய் ப்ரோ தான் ஞாபகம் வருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சு சொல்ல போனா ஜங்கிள் ரெசார்ட் வந்து அப்படி இது மாதிரி தான் இருக்கும். இதே கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல பண்ணா அப்படி இருக்கும். ஆனா அது ஃபுல் எல்லா எபிசோட்ஸும் அதுல வந்துச்சா? இல்ல ப்ரோ, அது ஜங்கிள் ரெசார்ட்டுக்கும் நம்ம ரெசார்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ரெசார்ட்டுக்கும் அந்த ஜங்கிள் ரெசார்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது ஒரு 5 எபிசோட் சீரிஸ் தான். அப்போ லாக்டவுன் டைம்ல வெப் சீரிஸ்ன்னு பண்ண ஃபர்ஸ்ட் சேனல் நம்மளா தான் இருப்போம். ஏன்னா அந்த லாக்டவுன் டைம் நினைக்கிறேன், அந்த டைம்ல எங்கேயுமே வெளியிலயும் போக முடியாது, ஒரே ஸ்பேஸ் தான் எடுத்தாகணும். ஸோ அதுக்காக ஒரு 5 எபிசோட் சீரிஸ் நம்ம பிளான் பண்ணலாம்னு சொல்லி பண்ணாங்க. நிறைய பேர் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து கேட்டு ஆமாம், அடுத்த எபிசோட்ஸ் கேட்டாங்க. அது ரெகுலராக பண்ண முடியல. அது ஒரு 10 days 15 days போனோம், ஷூட் பண்ண முடிஞ்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து ஹிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாக்டவுனுக்கு அதை திரும்ப பண்ண ஆரம்பிச்சோம். அது பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதில் நடிச்ச இப்போ நீங்கள் கீர்த்தி ப்ரோ, அவர் ஜெய்சீலன், அவரும் வந்து அதுக்கப்புறமா போலீஸ்ல. ஆமா. அதுக்கப்புறம் லாக்டவுன் காலில இருந்து அவருக்கு டர்னிங் பாயிண்ட் தான் ஆப்வியஸா. அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மூவிஸ் பண்ணாரு. அண்ட் இப்போ ஹாட் ஸ்டார்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காரு, மூவிஸ் பண்ணாரு. ஆமா, அவருக்கு ஒரு ஓப்பனிங் கேட்டா ஆமா எல்லாருக்குமே இருக்கு ப்ரோ. எல்லாருமே ஒரு இடத்துல இப்போ எருமசானில ஆக்ட் பண்ண டைரக்டர்ஸா இருக்கட்டும், எடிட்டர்ஸா இருக்கட்டும். எடிட்டர் கணேஷ் சிவான் ஒருத்தர், இப்போ கொட்டுக்காளி இந்த மாதிரியான படங்கள்லாம் எடிட்டரா இருக்காரு. ஸோ டைரக்ஷன் டீம்ல இருந்தவங்க இப்போ பெரிய பெரிய படம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர்ஸா இருந்தாலும் ஜெய்சீல் நல்ல இடத்துக்கு போயிட்டாரு. அடுத்து கெவின் ஃபில்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அடுத்து ப்ராஜெக்ட் மூவிஸ் எல்லாம் பண்ணாரு. ஹரிஜா அவங்களும் நிறைய மூவிஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து அவங்க ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி
எனக்கு அவங்க இங்க பார்த்தது ஞாபகத்துக்கு இல்ல வருது. கோர் டீம் நாங்க தான். Okay. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேர் உள்ள வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி பண்ணோம். ஓகே ஓகே ஸோ கோர் டீமா இருந்து ஒரு 6-7 பேர் தான். எல்லாருமே இப்போ நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஓகே. இப்போ ரெசார்ட் பத்தி பேசுவோம். ரெசார்ட்ல எப்படி வந்து உள்ள வந்தீங்க? எருமசாணி ப்ரோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரா நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்ட்டு? ஆக்சுவலா ப்ரோ இல்ல, நான் வந்து 2022 வரைக்குமே ஒரு டச்ல தான் இருந்தோம். ஓகே அதுக்கப்புறம் விஜய் ப்ரோ வந்து இது முடிச்சாரு, டி பிளாக் முடிச்சாரு. Okay. அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி நிறைய பிச்சிங்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ அந்த 1 year 2 year வந்து கேப் ஆயிருச்சு. நானும் வேற வேற ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணேன். நான் ஸ்டீஃபன் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மூவி வந்திருக்கும். அந்த மூவில நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ணுவீங்க? ஆர்ட் டைரக்ஷன் பண்ணேன். ஓகே. ஸோ நீங்க அந்த என்ன திறமைகள் உள்ள வச்சிருக்கீங்க? ஐயோ இல்லைங்க, அவ்வளோ அது சும்மா க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சது. ஓகே. அது இண்டிபெண்டா தான் பண்ண ஆரம்பிச்சோம். கோயம்புத்தூர்ல எடுத்தோம். பட் ஆர்ட் டைரக்ஷன் ஒன்று தேவைப்பட்டது அந்த படத்துக்கு. ஆக்சுவலா ஸ்டீஃபன் மூவிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆமா 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 ஆமா. அது நல்ல அன்எக்ஸ்பெக்டட் எங்களுக்கு. என்னன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். ஓகே. கோயம்புத்தூர்லயே தான் எடுத்தோம். பெரிய வெளியில எந்த யூனிட் எடுக்கல, சின்ன இண்டிபெண்டன்ட் மூவியா தான் ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிங்கும்போது டீம் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாங்கும் போது ஆர்ட்டுக்கு தனியாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு 7 செட்டு தேவைப்பட்டது ஓகே. வித்தின் 25 days to 30 days டைம்ல. ஸோ ஒரு டீம்லாம் நம்மகிட்ட அங்கே இருக்கனால நம்ம அங்கே ஸ்டீஃபன் மூவிக்கு கோயம்புத்தூர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்கவுட் பண்ணி கரெக்டான ஆட்கள்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம். ஓகே. அது இண்டிபெண்டா போகும் தான் நினைச்சோம். பட் என்னன்னு தெரியல, நெட்ஃபிளிக்ஸ்க்கு ட்ரெய்லர் காமிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஓகே. உடனே அவங்க வாங்கிட்டாங்க. ஓகே. நல்ல ஓடிடிக்கு அப்புறமா ட்விட்டர் ஃபுல்லாவே ஒரு ஆமா ஆமா, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அது அடுத்து பார்ட் 2வும் போகுது. சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சிலது போச்சு. அப்புறம் நான் தனியாக வேற ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. 2 years நான் விஜய் ப்ரோட பேசவே இல்லை. ஓகே. பேசவே இல்லைன்னா எப்பாவது பேசுவோம், என்ன போகுதுன்னு கேட்பாரு. சொல்லிக்கிறீங்க. அவ்வளோதான். என்னன்னா பேசுவோம்னா டச்ல Thumbnail இருப்போம். போட்டுருவாங்க. ஆமா, தமிழ் போட்டுருவாங்க. ஐயோ விஜய் ப்ரோட 2 வருஷம் பேசாம சண்டையில் இருந்தாருன்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் இதில் ஜஸ்ட் பேசுவோம், அவ்வளோதான். அப்புறம் ஒரு இப்போ 2025ல இதுக்கான ஒர்க் எல்லாமே போச்சு. இந்த மாதிரி ரெசார்ட்னு ஒரு சீரீஸ் போகுது. அதில் வந்து காஸ்டிங்க்கு வந்து இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன் வரும்போது வந்தது வந்து ஜானுங்கிற கேரக்டர் தான். ஓகே. அந்த குக்கிங் டீம்ல இருப்பாரு ஜான் கிரீஷ்னு சொல்லி ஒருத்தர். ஜான் கேரக்டர் Okay. நெடுமாறனோட அசிஸ்டன்ட் மாதிரி ஆமா பண்ணிருப்பாரு. ஓகே. அந்த கேரக்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஒரு ஹார்ட் பீட் நிறைய ஹார்ட் பீட்லாம் பண்ணியிருக்காருல்ல, அவரு தான். நான் வந்து ஆடிஷன் பண்ணது அந்த கேரக்டர் தான் இருக்குன்னாங்க. நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே. பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் அந்த ஷெஃப் காஸ்டியூம்லாம் போட்டு அந்த கரண்டி இதெல்லாம் கையில் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஓகே அதுதான் ஃபிக்ஸ் ஆகிட்டு போயாச்சு. பட் அதுக்கப்புறம் சேனலில் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த Okay. காஸ்டிங் வந்து விஜய் ப்ரோ சஜஷன் ஒன்று இருக்கும், டைரக்டர் சைடு ஒன்று இருக்கும், அண்ட் சேனல் சைடு ஒன்றுலாம் ஒன்று Okay. இருக்கும். டேரக்டர் எடுத்துனே ஒருத்தங்களான்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த 4 பேருக்குமே லுக் டெஸ்ட் எடுப்பாங்க. ம். 4 பேருக்குமே ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி தான் போனேன். இந்த கேரக்டர் ஃபிக்ஸேஷன் வந்துட்டேன். Okay. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இந்த பாண்டி கேரக்டருக்கு வந்து இவரை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க பாரு? அந்த பாண்டி கேரக்டர் அது எனக்கு தெரியல. ஓகே. பாண்டி கேரக்டருக்கு யார் இருந்தாங்களா எனக்கு Okay. தெரியாது. பட் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, சேனல்ல இருந்து வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் டிவில ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாரு, ஓகே. அவரெல்லாம் பேசினா சொன்னா, பட் எனக்கு தெரியல. ஓகே ஓகே. ஆக்சுவலா அந்த கேரக்டருக்கு வந்து நீங்க ரொம்பவே கரெக்டா இருந்தீங்க. ஓகே. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா நான் முன்னாடில இருந்தே 2 பேரையும் பார்த்ததுனாலே எனக்கு தெரியல, அது பாண்டிங்க கரெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணா இவர் வந்து நிக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் பிளஸ் வந்து காமெடியாவுமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சீன்ல சொல்லணும்னா நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி அவர் சாப்பிட ஒரு ஃபேமிலியோடைய கடன் பிரச்சனை என்னன்னு சொல்லி இருப்பாரு. ஏன் சரியா போயிருவோம் போடா, ஏன்டா அப்படி உட்காந்து நிக்கிற, போய் சாப்பிட்றா போடா, அந்த மாதிரி நீங்க யதார்த்தமா சொல்றீங்க. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான். அவன் கஷ்டமா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு வந்து ஆமா ஆறுதலாம் பேசுவாங்க. அதுதான் நமக்கு தேவைப்படும். ஒரு லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போறோம்னா அந்த ஒரு ஆறுதல் தேவைப்படும். தெரியல. ஆமா ஆமா, அது நேச்சுரலா தான் இருக்கும். ஸோ அப்படிதான் நான் வந்தேன் உள்ள அந்த பாண்டிங்கிற கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாண்டி கேரக்டருக்கு இவர் பண்ணலாமான்னு சொல்லி மறுபடியும் ஒரு லுக் டெஸ்ட் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பண்ணி பைலட் மூவிலாம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே பாண்டிங்கிற கேரக்டருக்கு வெற்றி ஒரு மாதிரி நல்லா இதாகவும், பாண்டி அவரோட கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா ஏதாவது ஒரு பாசியா இருப்பாருன்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபன்னா மாதிரி ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபுல்லாவே. கூட வெற்றி கூட இருக்க ஃப்ரெண்டு தான் பாண்டி. பட் பாண்டி சீனியரா இருக்காரு அப்படின்னு சொல்றதுதான் மெயின் இது. ஸோ அப்படிதான் வந்தேன் உள்ள. அப்படிதான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் பாண்டி எப்படி பிஹேவ் பண்ணணும், அவனோட வாக் இருக்கட்டும், அவனோட ஹியூமர் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை எல்லாமே வந்து டைரக்டர் சார் அண்ட் ரைட்டர் விஜய் தான் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ அது ப்ராசஸ் ஒரு 1.5 months இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. குளோபல்லேருந்து ஆக்டிங் ட்ரைனிங் 25 days. ஒவ்வொரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும், வாக், அவங்களோட எப்படி சாப்பிடணும், நிற்கணும், எல்லாமே அவங்க ஸ்கெட்ச் ஃபீட் பண்ணாங்க. இப்படிதான் இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டே நாங்கள் போனோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா, இப்போ
பிரவீன் பெனட் சார் டைரக்ட் பண்றாரு, விஜய் வீரராஜ் சார் வந்து ரைட்டிங் மட்டும். இப்போ இதுக்காகவே ஒரு 1 year ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாவே எழுதிட்டாரா? எஸ் 1.5 years ஆல்மோஸ்ட். ஓகே. ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபீச்சர் மூவிக்கான ஸ்கிரிப்டா வச்சிருந்தாரு. ஓ. அந்த அவர் நரேட் பண்ணதுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு 2.5 hours மூவி மாதிரி தான் நரேட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அந்த மூவி வந்து எலாபரேட்டா ஒரு சினாப்சிஸா ஒரு 100 எபிசோட்ஸ்க்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஷூட்டிங்கே போகும். ஸோ இப்போ வரைக்கும் 70 எபிசோட் தான் ஷூட் முடிஞ்சிருக்கு. நீங்க 60 பார்த்துருப்பீங்க. இது வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான். இன்னும் செகண்ட் ஹாஃப்க்கான அடுத்தடுத்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் மேபி வரலாம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய டைமிங் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ல வருது. அந்த ரிசெப்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ, என்ன சொல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ஓகே, நம்ம எருமசாணி பண்ணும்போதே இது ஒரு இருந்துச்சு. ஆமா, எருமசாணி பண்ணும்போதே நல்லா பண்றீங்க, அந்த அப்ரிசியேஷன் இருந்துச்சு. நம்மளும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போறோம் ஒரு கேரக்டருக்காக. அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷனா இந்த மாதிரி மக்கள் வந்து பாராட்டுறது தான். இந்த டைம் இந்த ரெசார்ட்க்கு அப்புறம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணா ரொம்ப நிறைய பேர் இப்போ 5 languages ரிலீஸ் ஆகனால நிறைய இப்போ ஆந்திரால இருந்து, தெலுங்கானா, டெல்லியில இருந்து, மும்பை நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. ஸோ இப்போ ரோட்ல போனா இந்த சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்து பாண்டி மாமான்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியில்லா இருக்கு அந்த மூமெண்ட் எல்லாமே. ஏன்னா நீங்க ரெசார்ட் பண்றப்போ இந்த மாதிரியான ஒரு நமக்கு கான்சிக்வன்சஸ் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இருக்கும். விஜய் ப்ரோ சொல்லிட்டே இருப்பாரு, ப்ரோ நீங்க வேற லெவல் வர போறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ சொல்லிட்டே இருப்பாரு. எப்பன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்க 16-20 எபிசோட் ஷூட் பண்ணோம். நீங்க வேணா பாருங்க, பாண்டி கேரக்டர் பயங்கரமா வரும். ப்ரோ தான் பேசிப்பீங்களா நீங்க? ப்ரோ தான். அந்த ஏன்னா ரொம்ப மச்சா மாப்பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு க்ளோஸ் இல்ல, பட் எனக்கும் அவருக்கு மேல ஒரு ரெஸ்பெக்ட், அவருக்கு என் மேல ஒரு இது இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் அந்த அளவுக்கு இதா இல்ல. ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அப்படியே அந்த பாண்டி அவர் வெற்றியாவே பார்த்து. ஆமா, ஆன் ஸ்கிரீன்ல இருப்போம். பட் அது ஏதாவது அது கேரக்டர்ஸ்க்கான இதுதான். பட் நேர்ல வந்து இந்த நம்ம ப்ரொஃபஷனலா இருப்போம்ல. ஏன்னா அவர் வந்து எருமசாணி பாஸ், எனக்கு அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு இது இருந்துட்டே தான் இருக்கும். பட் அது போக நாங்க மனசளவுல வெற்றி பாண்டி தான். ஓகே. இப்போ விஜய் வீரராஜ் சார் வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டாரு, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன், இது வேற ஒருத்தர் தான் பண்றாரு அப்படின்னு பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொன்னாரான்னு கேக்குறீங்க? இல்ல, டீம் கிட்ட சொன்னாரா? அவர் டைரக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரைட்டிங்க்கு தான் வந்தாரு. ஓகே. ரைட்டிங் தான் கணங்கள் அவர் டைரக்ட் பண்ணாரு. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஒரு 80 எபிசோட்ஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் ரைட்டிங் தான் பிட்ச் பண்ணிருக்காரு. ஓகே, சூப்பர். ரெசார்ட் வந்து ரைட்டிங்கா பிட்ச் பண்ணும்போது சரி ஓகே டைரக்ஷனும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கும்போது தான் நானே நடிக்கட்டுமானும் அவர் கேட்டிருக்காரு. அவர் ஆக்டிங்கும் பண்ணலாம், ஏன்னா லுக்கை பார்க்கறதுக்கு வெற்றிங்கிற ஊர் பையன் மாதிரி இருக்காருன்னு சொல்லி. பட் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேனல்ல வந்து அது எல்லாமே பண்ண முடியாதனால வேற ஆக்டர்ஸ் எல்லாமே ஆடிஷன் பண்ணாங்க. வேற ஆக்டர்ஸ் மற்ற விஜய் இப்போ வெற்றி கேரக்டருக்கு நான் 3-4 ஆக்டர்ஸ் போனாங்க. ஓகே. அவங்கெல்லாம் வேணா சரி விஜய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஹீரோவா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டைரக்ஷன் மட்டும் வேற ஏதாவது பண்ணட்டும், ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும், எல்லா ஒர்க்குமே ப்ரெஷர் ஆயிரும். அதனால இப்போ அவர் எழுதுறதுக்கான முன்னாடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு அந்த ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.